அந்த இடத்துல பஸ்ஸெல்லாம் போய் தெரியுதா, அங்கேருந்து நம்ம இப்படி வந்துருக்கோம். இந்த ஸ்பாட் தான் ஊட்டியில் வந்து அந்த 0 டிகிரி செல்சியஸ் போய் அந்த பனிமூட்டமாக நிற்கும்ல, ஸோ அதுதான் இந்த ஸ்பாட்டு. எனக்கு தெரிஞ்ச நம்ம ஆக்சுவல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகவே வேணாங்க, இதுவே ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா பெரிய பெரிய பைக்கெல்லாம் ஹிமாலயன் அந்த மாதிரிலாம் இருந்தால் ஆஃப் ரோடிங்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஹலோ மக்களே, எனக்கு டே 2 ஆஃப் vlogging. இப்போ நம்ம குன்னூர்லேருந்து டுவோர்ட்ஸ் ஊட்டி போயிட்டுருக்கோங்க. அங்கே எங்கன்னா தலைக்குந்தா போயிட்டு அப்புறம் அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட் போக பிளான் பண்ணியிருக்கோங்க. இந்த vlog எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 10:30 கிட்ட இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சாட்டர்டே வேறையா, வீக்கெண்டு, போகிற வழியில் டிராஃபிக் இல்லை, பட் பார்ப்போம். இது என்ன பிளேஸ்னு தெரில, எதுவும் வியூ பாயிண்ட்டாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நிறையா கார்ஸ் எல்லாமே சைடில் பார்க் பண்ணியிருக்காங்க. மேபி நம்ம வரும்போது டைமில் தான் வேணால் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்க. நம்ம அப்படியே கிளம்புவோம். நுங்க பார்த்தோம், அது அப்படியே அமௌண்ட்டை 100 ரூபாய்க்கு 4 பீஸுன்னு சொன்னார். அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம். சளி பிடிக்காமல் இருந்தால் சரி, பிடிக்காது நம்புவோம். ஆதி செல்ஃப் உடஞ்சிருச்சோ சொன்னமா இருக்கு. யாத்திரை வேட்டை போல இங்கேருந்து சேர்ந்த மரத்தில் சுரேதனை பசங்க வந்துட்டு கோவத்தில் ஏற்றிட்டு அந்த இடத்துல பஸ்ஸெல்லாம் போய் தெரியுதா, அங்கேருந்து நம்ம இப்படி வந்துருக்கோம். பயங்கர சில்லாக இருக்குது. ஃபைனலி ஊட்டி நம்ம என்டர் ஆகிட்டோம் மக்களே. இங்கேருந்து சிட்டிக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். பைக்கில் ஜஸ்ட் என்டர் ஆகிருக்கும். இன்றைக்கும் அதேமாரி மழை வரும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக வெயில் அடிக்குது, மோடமும் எடுத்து போட்டிருக்கு. இன்றைக்கி வீக் டேஸு ப்ளஸ் லீவுங்கிறனால எந்த ரூமுமே அவைலபிள் இல்லை. ஸோ நம்ம ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி குன்னூருக்கு தான் போக போகிறோம். நம்ம போகிற வழியில் ஃபஸ்ட்டு வர ஸ்பாட் தாங்க தலைக்குந்தா. இங்கே முடிச்சுட்டு தான் நம்ம அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். ஃபுல்லாக 2 சைடுமே அடர்ந்த காடு, அதுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். குதிரைக்கு வேறு அடிக்கடி ஜாலியாக நடு ரோட்டில் நின்றுருக்கு. தலைக்குந்தாங்கிற ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிருக்கோம். மக்களை முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். தலைக்குந்தா வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, அதாவது உள்ளே போகிறதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ முன்னாடி இருந்தே நீங்கள் வியூவை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுங்க, உள்ளெல்லாம் போக வேணாம். ரீல்ஸில் இந்த ஸ்பாட்டை பார்த்ததுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குங்க. ரீல்ஸில் பயங்கரமாக பனிமூட்டமாகலாம் இருந்துச்சு, பட் நம்ம மேபி விசிட் பண்ணுற டைம் கரெக்ட் இல்லைன்னு தெரியுது. அப்புறம் ஊட்டி கிளைமேட்டெல்லாம் ஃபஸ்ட் மாதிரி இல்லைங்க, இது நிறையா பேரும் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பயங்கர சில்லாக இருக்கும், ஆனால் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. மக்களே, இப்போ நம்ம நிற்கிற ஸ்பாட் தான் தலைக்குந்தான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பாட் தான் ஊட்டியில் வந்து அந்த 0 டிகிரி செல்சியஸ் போய் அந்த பனிமூட்டமாக நிற்கும்ல, ஸோ அதுதான் இந்த ஸ்பாட்டு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது, ட்ரை அண்ட் க்ரீனரியாக இருக்குது. நைஸில் இந்த சைடுமே நல்லா தான் இருக்குது. நம்ம உள்ளெல்லாம் போக வேணாங்க, முன்னே இருந்தே வியூவை மட்டும் என்ஜாய் பண்ணிப்போம். அப்புறம் இந்த வார்னிங் போர்டு நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, ரேண்டமாக யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது கண்டுபிடிச்சேங்க. இங்கே முன்னாடி எதுவுமே வார்னிங் போர்டு வந்து வைக்கல, அதுக்காக இங்கே இல்லைன்னு சொல்லி நீங்கள் ட்ரெஸ் பாஸ் பண்ண வேணாம். அப்புறம் இன்னொரு வீடியோலையும் பார்த்தேன் யூடியூப்பில் தான். இப்போ நம்ம பார்க்குறோம்ல தலைக்குந்தா ஸ்பாட்டு, இது வந்து ஆக்சுவலாக ஒரு லேக் போலக்கு, பட் இப்போ ஃபுல்லாமே வறண்டு கிடக்கு.
இங்கே பாருங்க யாருமே இல்லை. ஃபைனலி வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நம்ம பிளான் என்னென்னா கூட்டமாக இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். போய் பார்ப்போம், கூட்டமாக இருந்துச்சுன்னா அப்படியே திரும்பிடுவோம், இல்லை வேறு ஸ்பாட்டுக்கு போவோம். இங்கே குதிரை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஃபைனலி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். எங்கே கார் பார்க் பண்ணுன்னு தெரியல. மக்களே நினச்ச மாதிரி பயங்கர கூட்டமாக இருக்குங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதனால் சும்மா பார்க்கிங்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு போய் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹிட்டன் ஸ்பாட் இருக்குங்கிறதே தெரிஞ்சிச்சு. என்னன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கான கார் பார்க்கிங்கில் தான் இருக்கோம். இந்த இடமே நல்லா இருக்குது. கார் பார்க் பண்ணியிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. ரோட் சைட்லேயும் கார் ஃபுல்லாகிருச்சு, பார்க்கிங்லேயும் ஆல்மோஸ்ட் கார் ஃபுல்லாகிருச்சு. மக்களே அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் கோட் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். மேக் ஷுர் யூ ஆல்வேஸ் கோ லெஃப்ட். அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா டூரிஸ்ட்டும் ஆக்சுவல் ஸ்பாட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ இங்கே வந்து ஒரு ஹிட்டன் ஸ்பாட்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எப்பயுமே க்ரௌடை ஃபாலோ பண்ணாதீங்க, நீங்களே புதுசாக உங்கள் பாதையை கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த ஸ்பாட்டோட இதுதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே நல்லா மலை மாதிரி மேலே ஏறி போயிட்டு வியூ பார்க்கணும். ஆனால் இங்கே சும்மா இருந்தாலே அப்படியே தெரியுது. இது டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறனால எல்லோரும் அந்த ஆக்சுவல் ஸ்பாட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண பயங்கர கூட்டமாக இருக்குது. ஆனால் இது பார்க்கிங்கில் யாருமே இல்லை. இது என்ஜாய் பண்ண உண்மையிலுமே நல்லாயிருக்கு. பைக்கர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல இருக்காங்க. எப்படி போனாங்கன்னு தெரில. கண்டிப்பாக நடந்து போனோம்னா ஏறி வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இங்கேருந்தே அப்படியே ஸ்பாட்டை என்ஜாய் பண்ணிக்கலாம். இங்கே ஃபுல்லாக ஃபார்மிங்லாம் நடந்துகிட்ருக்கு. குண்டு குழியுமாக இருக்குது. பட் இங்கே பாருங்கள் 2 கார் அதுலேயும் வந்திருக்கு. பொலீரோ அண்ட் ஃபார்ச்சுனர்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நம்ம ஆக்சுவல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகவே வேணாங்க. இதுவே ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போமா? சும்மா கொஞ்சம் தூரம் மட்டும் போவோம். நல்லா பெரிய பெரிய பைக்கெல்லாம் ஹிமாலயன் அந்த மாதிரிலாம் இருந்தால் ஆஃப் ரோடிங்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்மளே எப்பயாச்சும் டூர் போகலான்னு சொல்லி வெளியில் வரோம். அங்கேயும் பார்த்தா இந்த மாதிரி க்ரௌடடாக இருக்கும்போது அங்கே போகிறக்கே மனசு தோண மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் கிடைக்கும்போது அதை நம்ம என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படியே. ஓ, பைக்கர்ஸ்லாம் இப்படி தாங்க போயிருக்காங்க. இந்த ரோடு கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது. நமக்கு இறங்குனா ஏறி வர்றது ரொம்ப கஷ்டங்க. அப்படியே போவோம். ஸ்பாட் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டாங்க.
வீட்டிலலாம் ரொம்ப தூரம் நடக்கணும்னு சொல்லி வரலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஸ்பாட்டை பார்த்தா கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணக்கூடாதுங்க. இது ஷூட்டிங் ஸ்பாட்டோட இந்த கார் பார்க்கிங் ஏரியா. கொஞ்சம் உள்ளே வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷன் பார்க்கலாம். குட்டி மாடு தனியாக சுற்றிட்டு இருக்குங்க. ஆளை பார்த்துன்னு ஓடிடுச்சு. மக்களே, இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல பார்ப்போம். பாய் மக்களே.